வணக்கம் நண்பர்களே. ஜனவரி மாதம் 2026 ஜனவரி மாதத்துக்கான பலன் பார்ப்போம். ஜனவரி மாதம் பாருங்கள், செவ்வாய் 2ல், சூரியன் 2ல், குரு பார்வை, புதன், சுக்கிரன். குடும்பத்தில் வாக்குவாதம் இல்லாமல் இருக்கணும். துணை அல்லது துணைவியரிடம் கோபம் இல்லாமல் குடும்பத்தில் வாக்குவாதம் இல்லாமல் இருக்கணும். அதான் இருந்தாலும் குடும்பத்தில் குரு பார்வை இருக்கிறதுனால பெருசாக பாதிக்காது. பிள்ளைகளிடம் கோபம் வேண்டாம். துணை அல்லது துணைவியாரிடம் கோபம் வேண்டாம். உத்தியோகம் ஏற்றம், படிப்பில் கவனம். ஆமாம், உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. பிள்ளைகளோட உத்தியோகம் ஏற்றம் பெறும். பிள்ளைகளோட தொழிலில் கோபம் இல்லாமல் இருக்கணும். மற்றொரு நல்லா தான் கடன் நடைபெறும். ஆமாம், நாளில் ராகு இருக்கிறதுனால தாயோட உடல்நலத்தில் அதீத கவனம் தேவை. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, வாக்குவாதம் இல்லாமல் இருக்கணும். 5 தேதிக்கு மேலே செவ்வாய் உச்சம் பெறுவான். சூரியன் அங்கே அரசு வழி காரியங்கள் அனுகூலம் உண்டாகும். ஏன்னா செவ்வாய் புதன் சேர்க்கை சரியில்லை. 5 தேதிக்கு மேலே தனபாவத்தில் இருக்கிறது புதன் இருக்கிறது நல்லா இருக்குது. சுக்கிரன் இருக்கிறது தான் இங்கே மைனஸ். ஏன்னா தனபாவத்துக்கு 9 தர்மகர்மாதி வந்துடும். சூரியனும் புதனும். செவ்வாய் தனபாவத்துக்கு பஞ்சபாதி வந்துடும். அதனால் அந்த இடத்துல ஒன்றும் பெருசாக பாதிக்காது. 3ஆம் இடத்துல போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கையெழுத்து போடும்போது கவனமாக இருக்கணும். செவ்வாய் புதன். துணையில் துணையார் முயற்சியில் அரசு வழி காரியங்கள் அனுகூலம் நடக்கும். செவ்வாய் உச்சம் பெற்று சூரியன் அதனோடு கூடும்போது. மற்றபடி தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், படிப்பில் கவனம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, வாக்குவாதம் இல்லாமல் இருக்கணும். பிள்ளைகளிடம் கோபம் இல்லாமல் இருக்கணும். பிள்ளைகளோட உத்தியோகத்தில் கொஞ்சம் கோபம் இல்லாமல் இருக்கணும். துணையில் துணைவியால் 5 தேதிக்கு மேலே அதுவும் சரியாயிடும். வணக்கம் நண்பர்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.